ஓகே, ஸோ இந்த செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைல் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். வாட் இஸ் விர்ச்சுவல் மிஷின் ஃபைல் சிஸ்டம்? இது வந்து ஒரு ஸ்டோரேஜ்க்கான ஒரு கிளாஸு. நம்ம லாஸ்ட்டாக ஸ்டோரேஜ் கிளாஸ் வந்து எடுத்திருந்தோம், லைக் டேட்டா ஸ்டோர்னா என்ன, லன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது அது சம்மந்தமான ஒரு கிளாஸ் தான். இது இடையில கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் அந்த கிளாஸை, ஸோ அதனால் இப்போ எடுக்கிறேன். ஸோ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து விஎம்எஃப்எஸ். வாட் இஸ் விஎம்எஃப்எஸ்? விஎம்எஃப்எஸ் ஃபைல் சிஸ்டம்னா என்ன, அண்ட் அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, அதில் என்னென்ன வேர்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட்டாக போன பேட்சில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு இந்த கொஸ்டின் ஒன் ஆஃப் த இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால தான் இந்த பேட்சில் அதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன், இந்த விஎம்எஃப்எஸ் ஃபைல் சிஸ்டம் அப்படிங்கிற டாப்பிக்கை நான் வந்துட்டு. ஓகே, சி நம்ம இஎஸ்எக்ஸ்ஐ ஹோஸ்ட்ல டேட்டா ஸ்டோர் கனெக்ட் பண்ணுறோம், ரைட்டா? இஎஸ்எக்ஸ்ஐ ஹோஸ்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா தேர் வில் பி ஆப்ஷன் கால் டேட்டா ஸ்டோர். இந்த டேட்டா ஸ்டோர் எல்லாமே பிசிக்கல் ஸ்டோரேஜ்ல இருந்து நமக்கு வரும். பிசிக்கல் ஸ்டோரேஜ்ல லன் அலோகேட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வி சென்டர்ல டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணுவோம். இதுல யாருக்கும் எந்த ஒரு டவுட் இருக்கக்கூடாது. இது டவுட் இருந்தா கேளுங்க, சரிங்களா? ஸோ வாட் இஸ் டேட்டா ஸ்டோருங்க, எந்த ஒரு டவுட் யாருக்கு இருக்கக்கூடாது. ஸோ அந்த டேட்டா ஸ்டோரை வி கேன் மேப் டு ஈச் அண்ட் எவ்ரி இஎஸ்எக்ஸ் ஹோஸ்ட். இந்த கிளஸ்டர்ல எத்தனை இஎஸ்எக்ஸே இருக்கோ அத்தனை இஎஸ்எக்ஸுமே இந்த டேட்டா ஸ்டோரை மேப் பண்ணுவோம். எப்போதான் ஷேர்டு ஸ்டோரேஜ் சொல்றோம், ஸோ தட் வி மோஷன் எஸ்வி மோஷன்லாம் கரெக்டாக நடக்கும். இந்த டேட்டா ஸ்டோர் வந்து என்ன டேட்டா ஸ்டோர்னா, திஸ் இஸ் கால்ட் விஎம்எஃப்எஸ் டேட்டா ஸ்டோர். இந்த டேட்டா ஸ்டோரை நம்ம விஎம்எஃப்எஸ் டேட்டா ஸ்டோர்னு வந்து சொல்றோம். அதை எப்படி நம்ம விஎம்எஃப்எஸ் டேட்டா ஸ்டோர் சொல்லலாம் அப்படின்னா, நீங்க ஒரு டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்றீங்க. இப்போ இந்த இஎஸ்எஸ் ரைட் கிளிக் பண்ணிட்டு செட் தட்ஸ் ஆப்ஷன் ஸ்டோரேஜ். இப்போ புதுசாக ஒரு டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்றோம் அப்படின்னா இட் வில் ஆஸ்க் என்ன டைப் ஆஃப் டேட்டா ஸ்டோர், விஎம்எஃப்எஸ் டேட்டா ஸ்டோரா, என்எஃப்எஸ் டேட்டா ஸ்டோரா, விவால்வா. ஸோ இந்த ரெண்டுமே ப்ரொடக்ஷன் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நான் ப்ரொடக்ஷனில் பார்த்தது கிடையாது. ஸோஃபார் நான் ஒரு 4-5 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் எங்கேயுமே என்எஃப்எஸும் விவால்வும் பார்த்தது கிடையாது. மோஸ்ட்லி 99% விஎம்எஃப் டேட்டா ஸ்டோர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் எ விஎம்எஃப்எஸ் டேட்டா ஸ்டோர் ஆன் ஏ டிஸ்க் ஆர் லன். ஸோ இதிலே சொல்லியிருக்கான், நீங்கள் ஒரு விஎம்எஃப்எஸ் டேட்டா ஸ்டோரை ஒரு லன்னில் நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். தென் இந்த இடத்துல லன்னை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம லன் அலோகேட் பண்ணோம்னா நமக்கு லன்னு தெரியும். செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ இப்போதைக்கு லன் எதுவுமே அலோகேட் ஆகலை. ஸோ லன் அலோகேட் ஆகாதப்ப நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது, நெக்ஸ்ட்டும் போக முடியாது. அப்போ ஆல்ரெடி என்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட் இருக்கான்னு பார்க்குறேன் நான். சொன்னோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். டவுட் ஒன்று, என்எஃப்எஸ் வந்து லினக்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்களா? இல்ல என்எஃப்எஸ் வந்துட்டு ஒரு தனி டெக்னாலஜி. நம்ம வி சென்டர்ல மோஸ்ட்லி யூஸ் பண்றதில்ல. நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம் சொல்லுவோம், நம்ம வி சென்டர்ல அதை கம்ப்ளீட்டா நம்ம யூஸ் பண்றது இல்ல. இல்ல லினக்ஸ் சர்வருக்கு வரும்போது அந்த ஸ்டோரேஜ் யூஸ் பண்ற மாதிரி அது மேபி லினக்ஸ் குள்ள யூஸ் பண்ணுவாங்களே தவிர நம்ம அதை யூஸ் பண்றது இல்லைங்க. என்எஃப்எஸ் வந்துட்டு நம்ம டேட்டா ஸ்டோர் ப்ரொடக்ஷன்ல மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்றது இல்ல. நான் பார்த்த வரைக்கும் யூஸ் பண்றது இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ ஆல்ரெடி நான் ஒரு டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதை காமிக்கிறேன். ஸோ நியூ டேட்டா ஸ்டோர் எப்படி கிரியேட் பண்ணணும்னா இஎஸ்எக்ஸை செலக்ட் பண்ணிட்டு there's ஆப்ஷன் கால்ட் ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜ் செலக்ட் பண்ணால் நியூ டேட்டா ஸ்டோர்னு இருக்கும். அதில் விஎம்எஃப்எஸ் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுக்குறப்ப நமக்கு லன் அலோகேட் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? இதில் 2 லன் அலோகேட்டாக இருக்குது. நமக்கு எந்த லன்னு தேவையோ அந்த லன்னு செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு டேட்டா ஸ்டோருக்கு நேம் கொடுக்கணும். விச் மீன்ஸ் இந்த இடத்துல நமக்கு லன் அலோகேட் ஸ்டோரேஜ் டீம்லேருந்து லன் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லன்னை செலக்ட் பண்ணிட்டு டேட்டா ஸ்டோருக்கு ஒரு நேம் கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா இங்கே 2 ஆப்ஷன் கேட்கும், விஎம்எஃப்எஸ் வெர்ஷன், விஎம்எஃப்எஸ் 6 ஆர் விஎம்எஃப்எஸ் 5 அப்படின்னு 2 ஆப்ஷன் வந்து கேட்கும். நம்ம வந்து விஎம்எஃப்எஸ் 6 தான் செலக்ட் பண்ணும். விஎம்எஃப்எஸ் 5 இஸ் அ ஓல்டர் வெர்ஷன். நோட் பண்ணிக்கோங்க. இப்போ கரண்டாக விஎம்எஃப்எஸ் டேட்டா ஸ்டோர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். வி ஆர் யூசிங் விஎம்எஃப்எஸ் டேட்டா ஸ்டோர் ஃபார் ஷேர்டு ஸ்டோரேஜ். இந்த விஎம்எஃப்எஸ் டேட்டா ஸ்டோரில் இப்போ கரண்டாக யூஸ் பண்ணுற 2 வெர்ஷன். இதில் விஎம்எஸ் 1, 2, 3, 5 அந்த மாதிரி இருக்குது. கரண்டாக விஎம்எஃப்எஸ் 5 யூஸ் பண்ணுறோம் அல்லது விஎம்எஃப்எஸ் 6 யூஸ் பண்ணுறோம். பட் விஎம்எஃப்எஸ் 5 நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இட்ஸ் அ வெரி ஓல்டர் டெக்னாலஜி. நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டோம், யூஸ் பண்ணக்கூடாது.
VMFS 6 தான் யூஸ் பண்ணணும். பை டிஃபால்ட்டா VMFS 6 தான் செலக்ட் ஆயிருக்கும். தென் நெக்ஸ்ட் கொடுத்து டேட்டா சோர்ஸ் சைஸ் பிளாக் சைஸ் 1 MB. பை டிஃபால்ட்டா பிளாக் சைஸ் 1 MB தான் இருக்கும். வாட் இஸ் பிளாக் சைஸ் அப்படிங்கிறது இருக்கிறத சொல்றேன் நான். தென் நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு டேட்டா ஸ்டோர் கிரியேட் ஆயிரும். சரிங்களா, இந்த மாதிரி டேட்டா ஸ்டோர் கிரியேட் ஆயிரும். அந்த மாதிரி கிரியேட் பண்ண டேட்டா ஸ்டோர் தான் இப்போ நம்ம கிட்ட இப்போ இங்கே இருக்குது. ஓகேங்களா, இந்த டேட்டா ஸ்டோர் செலக்ட் பண்ணோம்னா சம்மரி பேஜில் இந்த ஸ்டோரேஜ் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது, டோட்டல் கெப்பாசிட்டி என்ன, எவ்வளோ ஃப்ரீ கெப்பாசிட்டி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த கான்ஃபிகர் போனோம்னா there is option called general. இந்த ஜென்ரல் ஆப்ஷனில் போனோம்னா we can able to see the VMFS file system version. VMFS 6லேயே வந்து 6.8082 அந்த மாதிரி இருக்குது. இப்போ இதில் இருக்குது VMFS 6 வெர்ஷன். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் இதை வச்சு ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். we are using VMFS 6 வெர்ஷன். அதில் மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 64 TB வரைக்கும் இதில் நம்ம கொடுத்துக்கலாம். ஒரு விர்ச்சுவல் மிஷினுக்கு 64 TB வரைக்கும் கொடுத்துக்கலாம். அந்த 64 TBயில் 62 TB வரைக்கும் நம்ம ஃபைல் வந்து அலோகேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, 62 TB வரைக்கும் ஃபைல் அலோகேட் பண்ணிக்கலாம். பிளாக் சைஸ் வந்து 1 MB. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து வரேன். ஓகே, இப்போ வாட் இஸ் VMFS அப்படின்னா விர்ச்சுவல் மிஷின் ஃபைல் சிஸ்டம். அதான் நம்ம வந்து VMFS நம்ம வந்து சொல்றோம். இந்த VMFS வந்து எதுலலாம் நம்ம கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. the VMFS file system can be created on iSCSI storage, fiber channel storage, அப்புறம் fiber channel over Ethernet. நம்ம இதை பத்தி படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. what is iSCSI storage, what is fiber channel storage, what is fiber channel over Ethernet அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஸோ இந்த 3 ஸ்டோரேஜ்லையும் நம்ம வந்து VMFS file system வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ VMFS file system can be created on iSCSI storage, fiber channel FC storage, அதாவது SAN storage சொல்றோம்ல, FC storage, then fiber channel over Ethernet storage like FCOE அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த ஸ்டோரேஜ்லலாம் வந்து நம்ம வந்து VMFS file system வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எதுக்காக VMFS file system நம்ம இருக்குது, அந்த VMFS file systemல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படி வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு VMFS file systemல வந்துட்டு ஒரு நம்ம வந்து ஷேர்டு ஸ்டோரேஜ் சொல்றோம்ல, அதை ஏன் ஷேர்டு ஸ்டோரேஜ் சொல்றோம்னா ஒரு VMFS file system மல்டிபிள் ESS ஹோஸ்ட் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். லைக் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு VMFS file storage. சரிங்களா, இந்த டேட்டா ஸ்டோர் தான் VMFS file storage. இந்த டேட்டா ஸ்டோரை I can map multiple ESS host which is called shared storage. லைக் இப்போ பார்த்தீங்கன்னா ESX01 அந்த டேட்டா ஸ்டோர் 1 2 3 4 மேப் ஆயிருக்கு. ESX02ல டேட்டா ஸ்டோர் 1 2 4 மேப் ஆயிருக்கு. ஸோ I can able to map the VMFS storage on multiple ESX host. சரிங்களா, நீங்க சைமல்டேனியஸா மல்டிபிள் ESX ஹோஸ்ட்ல ஒரு ஸ்டோரேஜை மேப் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி மேப் பண்றதுனால இது நமக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் தருது அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி ஷேர்டு ஸ்டோரேஜ் எனேபிள் பண்றதுனால இந்த vCenter ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு வந்து எனேபிள் ஆகுது. என்னென்ன ஃபீச்சர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. HA, DRS, vMotion and SVMotion நோட் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த VMFS டேட்டா ஸ்டோர் யூஸ் பண்றதுனால நமக்கு vCenter ஃபீச்சர்ஸ் எல்லாமே எனேபிள் ஆகுது. HA, DRS and vMotion and SVMotion இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்க VMFS டேட்டா ஸ்டோர் வச்சிருந்தா தான் உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகும். சரிங்களா, நெக்ஸ்ட் பாயிண்ட் இதை கொஞ்சம் VMFS பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. நான் இதை இப்போதான் எடுக்கிறேன். ஆக்சுவலி போன கிளாஸ்ல எடுக்கலன்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸ் தான் எடுக்கிறேன். ஸோ இது சில இன்டர்வியூல கேட்குறாங்க. பட் இன்டர்வியூல கேட்குறாங்களோ இல்லையோ, ஜஸ்ட் இது ஒரு VMware அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தீங்கன்னா ஒரு நாலேஜ்க்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் the VMFS storage can be created on iSCSI storage, அந்த FC stand, FCOE அதெல்லாம் நம்ம பண்ணிக்கிறோம். செகண்ட் பாயிண்ட் the VMFS
storage allows multiple ESXi host. We can map VMFS on multiple ESXi host. or multiple ESXi hostல இதை மேப் பண்ணிக்கலாம். இப்படி மேப் பண்றதுனால it will provide it will enable the features like HA, DRS, vMotion, SVMotion function வந்து நமக்கு enable ஆகுது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் ஃபீச்சர் நீங்க VMFS டேட்டா ஸ்டோரை வந்து ஆன் தி கோல வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டேட்டா ஸ்டோர் வந்து 1 TB இருக்குது. எனக்கு இந்த டேட்டா ஸ்டோரோட கெப்பாசிட்டி பத்தலை. ஸோ ஐ வாண்ட் டு இன்க்ரீஸ் த கெப்பாசிட்டி. அதை நீங்கள் அந்த VMFS கெப்பாசிட்டியை வந்து யூ கேன் இன்க்ரீஸ் ஆன் தி கோ. ஆன் தி கோ மீன்ஸ் எந்த ஒரு டவுன் டைம் இல்லை. விஎம்கோ அல்லது டேட்டா ஸ்டோருக்கோ எதுக்குமே டவுன் டைம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். தட் இஸ் கால்டு எக்ஸ்டாண்ட் அப்படி சொல்லலாம், இல்லை எக்ஸ்பேண்ட் சொல்லலாம். VMFS expand அப்படின்னு கூட நீங்க வந்து சொல்லிக்கலாம். இதை நீங்க எழுதலாம். ஸோ VMFS expand, we can expand the VMFS capacity without any downtime. அப்படி கூட எழுதிக்கோங்க. We can expand the VMFS capacity without any time. எந்த ஒரு டவுன் டைம் இல்லாம we can expand, like increase பண்ணிக்கலாம். 1 TB ல இருந்து 10 TB, 15 TB, எவ்வளவு நமக்கு எவ்வளவு வேணுமோ அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அந்த VMFS இதை. நெக்ஸ்ட், இந்த VMFS டேட்டா ஸ்டோர் இருக்கிறதுனால தான் it will support the thin provisioning. நம்ம ஆல்ரெடி ஒரு கிளாஸ் பார்த்தோம், what is thick provisioning, what is thin provisioning அப்படி சொல்லி ஒரு கிளாஸ் பார்த்தோம். ஸோ thin provisioningல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு விர்ச்சுவல் மிஷினுக்கு 100 GB ஹார்ட் டிஸ்க் அலோகேட் பண்றீங்கன்னா, அந்த 100 GB-ல 30 GB தான் டேட்டா இருக்குன்னா அந்த 30 GB தான் நம்ம அதை ஆக்குபை பண்ணும். ரிமைனிங் இருக்கிற 70 GB வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, அந்த VMFS ஃபைல் சிஸ்டம் மூலமா தான் அந்த டெக்னாலஜி ஒர்க் ஆகுது. ஸோ the VMFS ஃபைல் சிஸ்டம் supporting that thin provisioning. So that இந்த thin provisioning உங்களுக்கு என்ன கிடைக்குது, ஸ்டோரேஜை வந்து நம்ம ஈஸியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். லைக் உங்களுக்கு இப்போ நீங்க திக் ப்ரொவிஷனிங்ல 100 GB கொடுத்தீங்கன்னா அந்த 100 GB ஃபுல்லாவே அலோகேட் ஆயிரும். ஸோ தட் அது வேற யாரும் யூஸ் பண்ண முடியாது. வேற தின் ப்ரொவிஷனிங்ல 100 GB அலோகேட் பண்றீங்கன்னா எவ்வளவு டேட்டா கன்சியூம் பண்ணுதோ அதை மட்டும்தான் அந்த VM வந்து எடுத்துக்கும். விச் மீன்ஸ் அந்த ரிமைனிங் இருக்கிற ஸ்பேஸ் வந்து கேன் பி யூட்டிலைஸ்ட் பை எனி பர்பஸ். ஸோ இந்த டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இந்த VMFS டேட்டா ஸ்டோர் மூலமா தான் இந்த டெக்னாலஜி வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்த VMFS டேட்டா ஸ்டோர் வந்து பர்டிகுலர், இப்ப உதாரணத்துக்கு இதுல எந்த விர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகுதோ, இப்ப உதாரணத்துக்கு இந்த ESXi இருக்குன்னா, இந்த ESXiல இந்த விர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகுது. சரிங்களா? ஸோ இந்த ESXiல இந்த விர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகுதுன்னா, இந்த விர்ச்சுவல் மிஷின் லாக்டு பை த பர்டிகுலர் ESXi. இந்த டேட்டா ஸ்டோர் கேன் பி மேப்டு பை மெனி ESXi. டேட்டா ஸ்டோர் வந்துட்டு நிறைய ESXiல மேப் ஆயிருக்கும். பட் அது ரன் ஆகிற VM, இந்த பர்டிகுலர் ESXiல எந்த VM ரன் ஆகுதோ அந்த VM லாக்டு பை த பர்டிகுலர் ESXi ஹோஸ்ட். சரிங்களா? இந்த ஒரு பர்டிகுலர் ESXi ஹோஸ்ட் மூலமா தான் லாக் ஆகுது. ஸோ இப்படி லாக் ஆகுறதுனால என்ன நமக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா, HA ட்ரிகர் ஆகுறப்ப the VMFS லாக் ரிலீஸ் பண்ணுது, then the VM restart to another host. இந்த பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. The VMFS file system lock the virtual machine on particular ESXi. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றது அப்படியே கொஞ்சம் இதெல்லாம் லாஜிக், பின்னாடி நடக்கிற லாஜிக் என்னால வந்து ஷோ பண்ணி காமிக்க முடியாது. ஸோ அதனால் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், இதெல்லாம் பேக்ல நடக்கிற லாஜிக். ஓகேங்களா? ஸோ ஒரு VMFS ஃபைல் சிஸ்டம் வந்துட்டு ஒரு விர்ச்சுவல் மிஷினை இந்த அந்த ESXi ரன் ஆகிற VMs அதை லாக் பண்ணி வச்சுக்கும். அப்படி லாக் பண்ணி வச்சுக்கிறதுனால when the HA அந்த HA வந்து டவுன் ஆகும், அந்த ESXi டவுன் ஆகுறப்ப HA வந்து அந்த VMFS ஃபைல் சிஸ்டம் லாக்கை ரிலீஸ் பண்ணதுனால the HA restart the VM to another host. இதான் வந்து பேக் எண்ட்ல நடக்குது. ஸோ அப்போ அந்த லாக் பண்றதுனால தான் அந்த HA ப்ராசஸ் நடக்குது. சரிங்களா?
ஸோ இது வந்து மெயினான ஃபீச்சர், விஎம்எஃப்எஸ்ல மெயினான ஃபீச்சர். நெக்ஸ்ட் இந்த விஎம்எஃப்எஸ்ல we can able to increase up to 64 TB. 64 TB வரைக்கும் நம்ம இந்த ஃபைல் சிஸ்டம் வந்து சப்போர்ட் பண்ணும். 64 TBல நீங்க 62 TBக்கு ஒரு ஃபைல் வச்சுக்கலாம். லைக் என்கிட்ட ஒரு விர்ச்சுவல் மிஷின் இருக்குது, அந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு ஐ கேன் ஏபிள் டு ப்ரொவைட் 64 TB, சாரி 62 TB. 62 TB வந்து என்னால அந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். இதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 64 TB. இதோட மேக்ஸிமம் ஒரு விஎம்எஃப்எஸ் ஃபைல் சிஸ்டமோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 64 TB. அதுல ஒரு விர்ச்சுவல் மிஷின் மட்டும் 62 TBக்கு நம்ம வச்சுக்கலாம். தட் இஸ் த மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. சரிங்களா? தென் த விஎம்எஃப்எஸ் ஹேஸ் 1 MB பிளாக் சைஸ். இது முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. விஎம்எஃப்எஸ் ஃபைல் சிஸ்டம் வந்துட்டு அதோட பிளாக் சைஸ் என்ன அப்படின்னா 1 MB. பை டிஃபால்ட்டா 1 MBல தான் இருக்கும். இந்த 1 MB அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா எவ்வளவு ஸ்பேஸ் இது வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த 1 MBல வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. லைக் இந்த பிளாக் சைஸ், அதாவது அந்த ஃபைல் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த ஃபைல் சிஸ்டம் வந்துட்டு உள்ள லாஜிக்கா பேக் எண்ட்ல ஒர்க் பண்றது வந்துட்டு பிளாக் சைஸ் மூலமா ஒர்க் ஆகும். அப்போ ஒவ்வொரு பிளாக்கும் 1 MBல இருக்கும். ஸோ 1 MBல இருக்கிறதுனால தான் நம்மளோட டேட்டா வந்து அதுல ப்ராப்பரா ஸ்டோர் ஆகுது. சரிங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. The data store or VMFS file system block size is 1 MB. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹலோ பிரதர். எஸ் சொல்லுங்க. இப்போ ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா எஃப்டி ஒர்க் ஆகுது. எஃப்டி ஒன் ஆஃப் தி எஃப்டி எஸ் வி மோஷன், எஸ்வி மோஷன் இந்த மாதிரி. இல்ல மெயினா இதுவும் இந்த வந்து VMFS ஃபைல் சிஸ்டம் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்றது வந்துட்டு HA, DRS, V motion. இந்த மூணையும் தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணுது. ஓகே. And also it support fault tolerance. FTயும் சப்போர்ட் பண்ணுது. அதை எங்களுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. HA, DRS, P motion, SV motion, FT இது எல்லாமே இந்த V motion மூலமா, இந்த V motion ஃபைல் சிஸ்டம் இருக்கிறதுனால தான் நடக்குது, இல்லாட்டி நடக்காது. சரிங்களா?